போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்தது. பெரிய பெரிய நகரங்களில் இருக்க விமர்சனம் கிடைச்சிட்டு சொல்லலாம். பிரதானமாக இந்த தண்ணி வாயிற ஒரு இடம். வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்று நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வெள்ளைவெளியில் நிற்கிறோம். வெள்ளைவெளியிலிருந்து தொண்டைமனாரம் நோக்கி போகிறோம். சரி, என்ன விஷயம்னா, நீங்கள் ஏற்கனவே தம்னையில பார்த்து அறிஞ்சிருப்பீங்க. இப்போ வெள்ளைவெளி தொண்டைமனாரம் இந்த பிரதான வீதி வந்து பிற்காலத்தில் நவீன முறையில் காப்பெட் வீதியாக மாறிக்கொண்டு வருது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீதியில் பார்க்கிறோம். உண்மையிலே இந்த வீதி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய ஒரு பிரதான மார்க்கமாக இருக்குது. அதே நேரம் இந்த சன்னதி திருவிழா காலத்திலேயும் வந்து நிறைய மக்கள் இந்த வீதியை பயன்படுத்துறது வளமை. பல வருட காலமாக குன்று குனிமாக இருக்கிற இந்த வீதி வந்து போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்தது. இப்போதான் அந்த வீதிக்கு விமர்சனம் கிடைச்சிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் அதை நவீன முறையில் திருத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். தொடர்ச்சியாக வாங்கும் நாங்கள் வீதியை திருத்த வேலைகளை பார்ப்போம். இது பருத்தித்துறைக்கு போகிற ரோட். பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதி. சரியோ, இதால் நாங்கள் தொண்டைமனாரம் நோக்கி போகிறோம். வாங்குவோம் பார்ப்போம். பாருங்க, இது திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. சரியா, இப்போ வந்து பாருங்க, மேலால் அந்த சல்லி எல்லாம் போட்டு சைட்டுக்கு எல்லாம் வந்து கிரவல் எல்லாம் போட்டுட்டு மேலால் கல்லுகள் எல்லாம் பிறகு இப்போ உருளா எல்லாம் விட்டுட்டினாங்க. சரியா, விட்டுட்டு இப்போ வடிவம் அமர்த்தி நீட்டாக வந்துட்டேனே. இப்பயே பெருசாக பம்மிங் ஒன்றும் தெரிய இல்லை. வடிவம் நீட்டாக இருக்குது இந்த ரோடு. திருத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்க, மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. வயல் வழிகள் எல்லாம் சும்மா பச்சை பசலன் இருக்கு. ஆனால் இதில் வந்து புல்லு வரலாம். சரியோ, திருத்தி கொண்டிருக்கலாம். தொடர்ச்சியான வேரியல் நடந்து கொண்டிருக்கு. இப்போதான் இதில் வந்து உருளை எல்லாம் போட்டு மேலே பாருங்க, ரோலர் ஓட்டி கொண்டு புல்டோசர்கள் மற்றும் ஒரு பக்கத்தால் தண்ணி அடிச்சுட்டு ஒரு பக்கத்தால் ரோலர் புரட்டி கொண்டிருக்கோம். தண்ணி அடிச்சு அடிச்சு பொருளையால் உருட்டி கொண்டிருக்கோம். நீட்டான வேலை நடந்து கொண்டிருக்குதான். வேலை நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். இந்த வீதி புனரமைப்பு தொடர்பான ஒரு காட்சிப்படுத்தல் வச்சிருக்கிறோம். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபை V417 வீதி. இதோட இந்த பாலமும் வந்து புதுசாக நிர்மாணம் செய்திருக்கிறோம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன பாலமாக இருந்தது. இப்போ வந்து நவீன முறையில் இந்த பாலம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நெடுஞ்சாலையெல்லாம் தண்ணியெல்லாம் தோண்டி விட்டுருக்கணும். சரியோ, அங்காலெல்லாம் பாருங்க, அந்த வடிவா பண்டெல்லாம் கட்டியிருக்கேன். இதுதான் மிச்ச வேரியல் செய்வி நம்ம போராட பாலம் நல்ல தரமாக இருக்கேன். பெரிய பெரிய நகரங்களில் இருக்கிற மாதிரி இந்த பால அமைப்பு வந்து நீட்டாக செய்திருக்கிறேன். பாலத்தை பாருங்க, இப்போ அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்குது. இது மாரி காலத்தில் ஒரு இந்த வயல்களுக்கெல்லாம் பிரதானமாக இந்த தண்ணி வாயிற ஒரு இடம். இப்படியும் இந்த வீதியினுடைய திறப்புகளாம் மிக பிரமாண்டமான முறையில் நடைபெறும் போல தான் இருக்குது. நல்லா நீட்டாக எல்லாம் செய்திருக்கிறேன். அங்கே வேலை நடந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்க ஏரியா பாருங்க, இதெல்லாமே வயல்வெளிகள். சரியோ,
இந்த வயல்வெளிக்கு தான் ஒரு பிரதானமான ஒரு பாலம் இப்போ தான் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல முறையில் பாலம் வந்துட்டுது. வேலை நீட்டாக நடந்து கொண்டிருக்கோம். தூரத்தில் வருந்தோ மும்முரமாக வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. சரி, தொடர்ந்து வாங்க, அங்காடே பார்ப்போம். இப்போ வந்து வெள்ள சந்தியிலேருந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அப்படி தான் வந்திருக்கிறோம். சரியா, அங்கெல்லாம் தொடர்ச்சியாக வேலையில் நடைபெற்று கொண்டிருக்குது. போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இதுல எல்லாம் வந்து அந்த கல் உடைக்கிற தொழிற்சாலைகள் இருக்குது. ரேசர் ரேசர் தொழிற்சாலைகள். ரோட்டின் 2 சைட்டும் வந்து இரவல் எல்லாம் போட்டு அப்படியா அமர்த்திக்கிட்டு இப்போ உருளை விட்டு இருக்கணும். இந்த இஞ்சால் பக்கம் இப்போ தான் கல்லை பரவி இருக்கணும். இதெல்லாம் மக்கள் பாணிகளை வேண்டி வந்திருக்கோம். பார்க்கலாம், இந்த முறைக்காயில் காய் பண்ணல. சரி, இதுலேயே முறை பாலம் வருது. இந்த பாலம் வந்து செய்து வந்திருக்கிறோம். இப்போ தான் இங்கே கல்லுகள் எல்லாம் படைச்சிருக்கிறோம். இதுதான் கல் என்ன ரவி போட்டு உருளாக வருகிறோம். அடுத்த பாலம் வந்து இதில் இந்த பாலம் இப்போ தான் செய்ய வேண்டியது. அப்படியே வந்தால் இப்போ வந்து நாங்கள் மற்ற சந்திக்கு வந்துட்டோம். இந்த உடுப்புட்டி தொண்டைமனாறு வெள்ளை இந்த சந்திக்கு வந்துட்டோம். பாருங்க, தொண்டைமனாறு யாழ்ப்பாணம் சந்தி. அந்த சந்தியில் கோயில் கிடாக்கு. இந்தியாவில் இப்போ தான் சைட்டில் கிரவால் போட்டுக்கிட்டாங்க. என்ன ரோட்டு கல்லுகள் வரைக்கும் பெரும்பாலும் மற்ற பக்கம் ரோட்டுகள் எல்லாம் வேலை முடியத்தான் இந்தியாலயம் வந்து வேலை தொடங்கி போராடாது. அப்படியோ சன்னதி கோயிலுக்கு போகுது இந்த ரோடு. சன்னதி கோயில் திருவிழா தொடங்கினா நம்ம இதில் எவ்வளோ மக்கள் ரோட்டால் வந்து போகிறது வழக்கம். தெரியும், மற்ற நார்மலாகவே இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த வீதியில் மக்கள் கூட நிரம்பி இருக்கு. செல்வச்சனை போயிருக்கு. இப்போ போகிற மக்கள் வந்து இந்த ரோட்டை தான் பிரதானமாக பயன்படுத்தி இதில் பார்த்தீங்களா, இந்த ரோட்டை இப்படி தான் கிடந்தது. ஏற்கனவே நீங்கள் முன்னே பார்த்த வெள்ளையில் இருந்த அந்த பாலம் மட்டம் பாலத்துக்கு இஞ்சால அந்த உடுப்படி சந்தி மட்டம் பாறை ரோட்டெல்லாம் இப்படி தான் இருந்தது. நான் திருத்தி ஓரளவு கொஞ்சம் செய்துட்டேன். அப்படியும் ஒரு இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களிலேயே அது வந்து நவீன முறையில் காப்பெட் வீதியாக மாறிடும்.
இங்கே இருக்கும் இந்தியாவில் இந்த கல்லுகள் எல்லாம் குவிஞ்சுக்கிறாரு. சல்லிகள் எல்லாம் இந்த ரோட்டு திருத்தத்துக்கான இரவல் கல்லுகள் எல்லாம் குவிஞ்சுக்கிறாரு. இந்தியாவிலே தான் இதை செய்யணும். அந்த வேலையில் முடியுது. இந்தியாவில் இந்த வேலை நடக்கும் போல இருக்குது. பார்ப்போம். ரைட், இதோட வீடியோ முடிப்போம். இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.